அதிகமா வந்து டிஃப்ரெண்டான இதுதான் நான் எப்பவுமே வளர்த்துவேன். 1,00,000 ரூபா வரைக்கும் சிக்ஸா இருக்கு. முட்டை 5,000 ரேஞ்சுக்கு போகுது. டேப்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் ரூபா வரைக்கும் போகுது. வாங்கினதுலயே ஹையஸ்ட் பிரைஸ் நான் எந்த சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5,000 வாங்கிடுவேன். ஒரிசா, ஆந்திரா, வெளியில எல்லாருமே ரெகுலரா எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் வந்து சஞ்சய். நான் வந்து JKK முனிராஜா வேளாண் அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். ராவே ப்ரோக்ராமுக்காக நாங்கள் வந்து திங்களூரில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மரை பார்க்க போகிறோம். பேசிக்கலி வந்து சிக்கன் வந்து எல்லாருமே வந்து மீட்டுக்காக, அதாவது கறிக்காக, இல்லைன்னா எக்குக்காக, அதாவது முட்டைக்காக தான் வளர்த்துவாங்க. ஆனால் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ்தட்டிக் பர்பஸ், அதாவது அழகுக்காக ஃபேன்சி கோழி வளர்த்துறாரு. ஸோ அந்த ஃபார்மர் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வாங்க கைஸ் போகலாம். அண்ணா உங்க பேருங்க? சதீஷ். எந்த ஊருங்க? திங்களூர். சரிங்கண்ணா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10வது முடிச்சிருக்கேன். சரிங்கண்ணா. எவ்வளவு வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் அப்பா காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. நான் 10th முடிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. காடு எவ்வளவு வச்சிருக்கீங்க? காடு ஒரு 12 ஏக்கர். சரிங்கண்ணா. 10th முடிச்சிருக்கீங்க. ஆமா. சரிங்கண்ணா. அப்புறம் என்ன காட்டுல போட்டிருக்கீங்க? எல்லாமே தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புல மரம் வச்சிருக்கோம். வாழை இருக்கு. சரிங்க. என்ன வாழை போட்டிருக்கீங்க? இப்ப தற்சமயம் ரஸ்தாளி, நாட்டு ரஸ்தாளி போட்டிருக்கோம். தேன் வாழை போட்டிருக்கோம். கற்பூரவல்லிங்காங்கல்ல, அந்த வாழை. ஆமாங்க. சரிங்க. அப்புறம் வேற ஏதாவது பண்றீங்களா? ஆடு, மாடு, கோழி? ஃபேன்சி கோழி இருக்கு. செய்மோக்கு விசிறி வரல. சரிங்க. அப்புறம் ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறோம். சரிங்க. வடநாட்டு பிரீடு தான் வச்சிருக்கோம். சோர்ஜன், பீட்டல், பார்பரி இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓ, அதெல்லாம் ஆட்டோடைய பிரீட்ஸுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் எவ்வளவு நம்பர் வச்சிருக்கீங்க? ஆட்டுல ஒரு 50 ஆடு இருக்கு. சரிங்க. கோழி இதுல ஒரு 250-300 கோழி ஆட்டு இருக்கும். 300 கோழி இருக்கும். மாடு எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆடு சும்மா வீட்டு யூஸ்க்கு மட்டும் வச்சிருக்கோம். சரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி உங்களுக்கு இந்த ஃபேன்சி கோழி வளர்த்தணும் அப்படின்ட்டு ஐடியா வந்துச்சு? அப்பா காலத்துல இருந்து கோழிங்க வச்சிருந்தாங்க. சரிங்களா. ஆனா இந்த கிளிமோக் விசிறிவால் வந்து இப்ப தற்சமயம் நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குது. அது பாரினுக்கும் போகுது. இது முட்டை கொடுத்தாலும் ஒரு முட்டை 5,000 ரேஞ்சுக்கு போகுது. நல்ல குவாலிட்டி இருக்கிறத பொறுத்து ரேட்டு. சரிங்க. சேவலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. இது டெவலப் பண்றதுக்காக எல்லா ஸ்டேட்லயும் இப்போ ஷோ நடக்குது. அது எவ்வளவு பிரைஸும் வாங்கினது எல்லாமே இது. ஷோஸ் எல்லாம் எங்க எந்தெந்த ஊர்ல கனெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க? அது எல்லாமே குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. சரிங்கண்ணா. அப்புறம் அவங்க இன்விடேஷன் பத்திரிக்கையை கொடுத்து இது பண்ணுவாங்க. உள்ள பத்திரிக்கை இருக்கு பாருங்க, அது மாதிரி கொடுத்துருவாங்க. கோழி கொண்டு போயிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி கோழி வளர்த்துறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ்? இது வருமானம், நல்ல வருமானம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கோழி 10 குஞ்சு பொறிக்கணும்னு வைங்க. ஒரு குஞ்சு 10,000 கூட 1 லட்சம் ரூபாய் ஈஸியாச்சு. எங்கிட்ட பேரண்ட் கோழி 60-70 கோழி இருக்கு. அது மாதிரி அது நல்ல வருமானம் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த காசு வருவதில்ல. அப்புறம் கோழி குஞ்சு சிக்ஸ் எல்லாம் எங்காவது வெளில இருந்து வாங்குறீங்களா? இல்ல, நாங்களே பிரீட் பண்ணி வெளியே கொடுக்கறோம். இது ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கலெக்ட் பண்ணி அது புது ஜெனரேஷன், அதாவது மேட்டர் டெய்லு வரணும். சரிங்க. ஷார்ட் நோஸ் சைஸ் 8 கிலோ 9 கிலோ வரணுங்கிறதுக்காக. சரிங்க. நல்லா முதல் கரெக்ட் பண்ணி எல்லாமே இந்த ஒரு 10 வருஷமா வந்து நம்மளே டெவலப் பண்ணியாச்சு அதைய. சரிங்க. அதை டெவலப் பண்ணதுல இருந்து அது கரெக்டா இன்பிரீட் ஆகாம அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற 50 பேரண்ட் கோழி இல்ல. சரிங்க. நான் நிறைய இடத்துல எடுத்து கலெக்ட் பண்ணது எல்லாமே. ஓ, சரி சரிங்க. அது வர்ற இது அப்படியே நல்ல லென்த் வாழு, நல்ல இது வர்றத மட்டும் பேரண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்புறம் அந்த சிக்ஸ் எல்லாம் சேல் பண்றீங்களா? சிக்ஸ் சேல் பண்றேங்க. முட்டையும் சேல் பண்றீங்க? ஸ்டார்டிங் ரேட்டு ஜோடி 25,000 இருந்து இருக்குது. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிக்ஸ் இருக்கு. 25,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. முட்டையும் சேல் பண்றீங்க? முட்டை 5,000 ரூபாய்னு சேல் பண்றோம். சரிங்கண்ணா. அப்புறம் அடல்ட் கோழி எல்லாம்? அடல்ட் கோழி பொறுத்து ரேட் வரும். அது 1 லட்சம் ரூபாய் ரேஞ்ச். ஃபீமேல 1 லட்சம் 1.5 லட்சத்துல இருக்கு. மேல் பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்புறம் இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்களா? இல்ல, இதுல ஒன்னும் அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணா நம்மளுக்கு இது வந்து என்னன்னா கொஞ்சம் பொரிச்சதுல இருந்து கொஞ்சம் மெயின்டைன் கரெக்டா பண்ணிக்கணும். நாட்டுக்கோழி மாதிரி இல்லைன்னு வைங்க. அந்த கோழி வந்து
திடீர்னு இறந்தாலும் அது வந்து அதிகமான அமௌண்ட் இல்ல, இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது அதிகம், அதனால வந்து இது கொஞ்சம் இதா பாத்துக்கணும். சரிங்கண்ணா. நம்ம இந்த கறிக்காக முட்டைக்காக கோழி வளர்த்துறதுக்கும் இந்த மாதிரி அழகுக்காக கோழி வளர்த்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு கோழி வளர்த்துறதுக்கு அது 100 கோழி வளர்த்தணும், அதனால அது அந்த அளவுக்கு இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்கண்ணா. அப்புறம் கோழிக்கு நோய் எல்லாம் ஏதாவது வருதுங்களா? நோய் வருது, நம்ம கரெக்டா தடுப்பூசி போட்டு வெளியில இருந்து அந்த கோழி வராத அளவுக்கு பண்ணிட்டோம்னா, சரிங்க, புதுசா உள்ள வந்தா மட்டும் அதுல இருந்து தான் பரவும். நம்ம கிட்டயே இருக்கிற கோழி வந்து எதிர்ப்பு சக்தியோட இருக்கும் ஓரளவுக்கு. சரிங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தடுப்பூசி போட்டுருவோம் எல்லாமே. சரிங்க, தடுப்பூசி போட்டு அதுக்கெல்லாம் மேனேஜ் பண்றீங்க. அப்புறம் தடுப்பூசி என்ன கணக்கு? அவரு டாக்டரே வந்து போட்டுட்டு போயிருக்காங்க? டாக்டர் இருக்காங்க. சரிங்க, ரொம்ப இதா இருந்தா நாங்களே வேக்சின் போட்டுக்குவோம். சரிங்க, அதிகமா ஒரு 100-200 குஞ்சுக்கெல்லாம் போடுற போது வந்து டாக்டர் தான் வருவாங்க. சரிங்க. எத்தனை வயசுல போடுவீங்க? இந்த 7வது நாள் வந்து எப்பன்னு போடுவோம், 22 நாள் லசோட்டா கொடுப்போம். சரிங்க. 60 நாள் 65 நாள் சளி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். மெயின் என்ன இதுல சளி பிடிக்கும். நாங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து தெராமிசின் எல்லியா இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். டாக்டர் வருவாங்க. அப்படி இல்ல 10-20 நாங்களே போட்டுக்குவோம். சரிங்க, சரிங்க. அப்புறம் அவங்களுக்கு 3 மாசத்துக்கு குஞ்சுக்கு மேல ஆயிட்டா என்டிகில் வேக்சின் போடுவோம். சரிங்க. வேற எதுவும் நோய் வருதுங்களா சீரியஸா? வேற நோய் அவ்வளவுக்கு இல்ல, ஆனா இதுல ஏகப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இது லைனேஜ் முக்கியம். ஒவ்வொரு லைனேஜ் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம நிறைய நோய் அட்டாக்கா இருக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நாங்க இவ்வளவு நாளா கலெக்ட் பண்ணி நல்ல லைனேஜா அதுல வந்து ஃபாதர் மதர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாததுல இருந்து கொஞ்சம் வந்துச்சுன்னா கரெக்டா இதாயி. சரிங்கண்ணா. அப்ப அவங்கள்ட்ட டிசீஸ் ஏதோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் வரக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அப்புறம் இதுக்கு என்னென்ன சீடெல்லாம் யூஸ் பண்றீங்க? இதுக்கு கம்பு, நிலக்கடலை பருப்பு, சரிங்க, அப்புறம் மக்காச்சோளம் ஊற வச்சு சோளம் போடுவோம். சரிங்க, அவ்வளவு. இதெல்லாம் அப்புறம் தண்ணி எப்பவுமே போல வச்சிருவீங்க. அப்புறம் இதுக்கு லேபர் எல்லாம்னா? லேபர் ஒரு 2 பேர் வருவாங்க. இப்ப அதிகமா நாங்களே பாத்துக்கிறோம். சரிங்க. தோட்ட ஃபுல்லா ட்ரிப் போட்டுருக்கிறதுனால அப்புறம் இந்த கோழிக்கு அடுக்குதான். சரிங்க, சரிங்க. இப்ப வாரத்துல 2 நாள் 3 நாள் அவங்க லீவ் போடுவாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நாங்களே பாத்துக்குவோம். சரிங்க. வேற ஏதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குங்களா? பிராய்லர் மாதிரி ஃபேன், லைட் அதெல்லாம் இது தேவையில்லை. இதுக்கு நம்மளே தான் ஃபீட் போடுறோம். ட்ரிங்கர், ஃபீடர் எல்லாம் எதுவும் யூஸ் பண்றோம்? அதெல்லாம் இது. சரிங்கண்ணா, சரிங்க. என்ன பிரீட் வச்சிருக்கீங்க கோழியில? கோழியில கிளிமோக்கு சிறிவாலை, அதான் மீட்டர்வால் வரும், கிளிமோக்கு சிறிவாலை அந்த மாதிரி வரும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அப்புறம் இது தவிர வேற ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? ஆட்டு பண்ண இருக்கு, விவசாயம். விவசாயம் தான் மேய்ச்சல். சரிங்கண்ணா. அப்புறம் இதெல்லாம் எங்க சேல் பண்றீங்க? மார்க்கெட் ஏதோ எல்லாம் இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க. இங்கேயே வருவாங்க. நம்ம பண்றது எப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுது? இது நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. சரிங்க. நான் 30 வருஷமா பண்றேன்னா திங்களூர் சதீஷ்னா கிட்டத்தட்ட இந்த லைனேஜ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்கண்ணா, சரிங்க. ஒரிசா, ஆந்திரா, வெளியில எல்லாருமே ரெகுலரா எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்க. எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களே வருவாங்க. சரி. நம்ம பேஸ்புக்ல இதுல எல்லாம் இது போட்டோம்னாக்கவே, சரிங்க, உங்களுக்கு போஸ்ட் போட்டோம்னாக்கா கொஞ்சம் கேட்பாங்க. சரிங்க. அந்த மூலியமா கான்டாக்டுக்கு நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம போட்டோ எடுத்து அனுப்பணும்னா ஆன்லைன் மூலியமாவே எல்லாமே இதாயிருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் புக் பண்ணோம்னா, சரிங்களா, அது அனுப்புற கார்டு இருக்கிறாங்க பசங்க. சரிங்களா. அந்த மூலியமா அது வியாபாரத்துல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஸ்டேட்டுக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு. சரிங்கண்ணா. அப்புறம் இந்த ஈவென்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவும் வாட்ஸ்அப் குரூப் மூலியமா தான் வருது? ஆமா. சரிங்கண்ணா. அப்புறம் பிரைஸ் எல்லாம் நீங்க இது வரைக்கும் நிறைய பிரைஸ் வாங்கிருப்பீங்க. சோ வாங்கினதுலயே ஹையஸ்ட் பிரைஸ்? நான் எந்த சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5,000 வாங்கிடுவேன். சரிங்கண்ணா. எந்த இது பாருங்க, இதுலயே பாருங்க சீல்ட் எல்லாமே இருக்கு. முதல் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் எல்லாமே வருது. பெரும்பாலும் அத்தனையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி தான் எடுத்துட்டு போவேன். சரிங்க. என்கிட்ட 20-25 சேவல் இருக்கு. 25ல ஒரு 2-3 நான் செலக்ஷன் பண்ணி தான் இங்கிருந்து எடுத்து போவேன். நான் செலக்ஷன் பண்ணி எடுத்ததுலயே திரும்ப செலக்ஷன் பண்ணி எடுத்து போறதுனால தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அப்புறம் இதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சப்சிடிஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் சைடு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அது எதிர்பார்க்கறது இல்ல கவர்மெண்ட் ஸ்கீம். சரிங்க. இதுக்குமே நம்ம தெரியல. நாட்டுக்கோழி வளர்த்தருக்கு அந்த கறிக்கோழிக்கெல்லாம் இருக்கு, முட்டை கோழிக்கு அதுங்களுக்கு. இது ஒன்னும் இவ்வளவு காஸ்ட்லியான ரேட் போகுதுனால நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. அதனால வந்து வெளியில அதிகமா இவ்வளவு ரேட் போகுதுங்கிறதே முக்காவாசி பேருக்கு இன்னும் தெரியாமயே இருக்காங்க. அப்புறம் இதுல ஸ்பெஷலா ஏதாவது பண்றீங்களா? ஸ்பெஷல் பிராக்டிஸா அந்த நெகம்லாம் வைக்கிறது? அது நெகமெல்லாம் கட் பண்ணோம். வாரம் ஒரு டைம் வந்து தண்ணீர் போட்டு குளிச்சுக்கணும். சரிங்க. டெய்லி வந்து இதுக்கு நல்லா நீட்டா கிளீன் பண்ணுவோம். சரி. இது பார்த்து கிளீன் பண்ணா வால் லென்த்தா இருக்கா, காலில் மிச்சம்னால புடிங்கிருக்கு. அதனால வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்றது கொஞ்சம். சரிங்கண்ணா.
அப்புறம் இதுல இருந்து புதுசா ஏதாவது தொடங்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் பத்தின நாலேஜ் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா? என்ன கேட்டாங்கன்னா சொல்லுவேன். எங்கிட்ட வியாபாரம் பண்றீங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து இதுக்கு என்ன தீனி கொடுக்கணும், என்னென்ன ஊசி, அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்கணுமா, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு தகுந்தது போன்லயே சொல்லிடுவோம். சரிங்கண்ணா. ஆட்டையும் வந்து கொண்டு போய் எங்கேயும் மேய்க்கிறது இல்ல நம்ம அதெல்லாம் பண்ண மேல அடுக்கு அப்படியே. ஆட்டுக்கெல்லாம் ஃபீலிங்னா அதுக்கு சூப்பர் நேப்பியர் ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கிறோம். அப்புறம் கோயபஸ் இருக்குது, அது வரம்பா மல்பெரிஸ் இருக்கு, அப்புறம் வரக்கடலை கொடி, அப்புறம் சோளத்திட்டெல்லாம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா அதுவே போதும். ஆட்டு எல்லாமே மீட்டுக்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து பாலுக்காக. இது வந்து சைஸ் பெருசு வரும். சரிங்கண்ணா. அதிகமா வந்து டிஃபரெண்டான இதுதான் நான் எப்பவுமே வளர்த்துவேன். என்னன்னா கறிக்கு வளர்த்துறத நம்ம வளர்த்தனோம்னா 5000 ரூபாய்க்கு போற இது வந்து ஃபேன்சிக்கு போச்சுன்னா அது 15,000க்கு போகும். அதனால வந்து நம்மளுக்கு பணம் அதிகமாகறதுதான் பார்க்கணும். அதனால ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒருக்க ப்ரீடு சேஞ்ச் பண்ணுவேன். வெளியில இருந்து வர ப்ரீடுக்கு வந்து இதாகிற மாதிரி பண்ணிடுவோம். அது அதிகமா ஏதாச்சுன்னாக்கா கறிக்கு தான் கொடுக்கணும். அது எவ்வளவு நாள் டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய அதுல ஆட்டுல வந்து ஒரு 30-40 வெரைட்டி இருக்கு. நான் இப்போ ஒரு 22 வெரைட்டி இது வரைக்கும் வளர்த்திட்டேன். அந்த மாதிரி அதிகமா விரும்புற பீட்டை நாங்க டெவலப் பண்ணி இப்போதைக்கு சோர்ஜத்துமே பீட்டெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அது கறிக்காவுமாக பாலும் பாத்தீங்கன்னா நேரம் 2 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் இருக்கும். அதனால அந்த பீட் இருக்கும். ஆட்டெல்லாம் எங்க சேல் பண்றீங்க? அது இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. வச்சிருக்கிற அத்தனை இதுவுமே மார்க்கெட்டிங் வந்து எங்க வீட்லயே தான், எதுவுமே வெளியில அலைஞ்சது இல்ல. ஆடெல்லாம் என்ன விலைக்கு போகுதுங்க? ஆடு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ 35 கிலோ குட்டி வந்து 4 மாசத்துல வந்துடும். அதுக்கு இல்ல நல்லா மெயின்டைன் பண்ணா அந்த குட்டி பாத்தீங்கன்னா 25 ரூபா ரேஞ்சு போகும். 15,000 இருந்து 25,000 வரைக்கும் குட்டியே வரும். பெரிய ஆடுக்கு 40,000-50,000 ரூபா ரேஞ்சு. அதாவது 100-120 கிலோ கொட்டையாடு வரும். கேட்டா பாத்தீங்கன்னா 150 இருந்து 170 கிலோ வரைக்கும் 200 கூட டச் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும். சரிங்கண்ணா. அப்புறம் ஆட்டுக்கு ஃபார்ம் லேபர்ஸ் தான் இது இருக்காங்களா? கோழிக்கு ஆட்டுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் லேபர்ஸ். சரிங்கண்ணா. அப்புறம் நியூவா நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஐடியா சொல்ல வரீங்களா? இப்பெல்லாம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. இது நல்ல காசு இருக்கு. சின்ன வருமானத்துக்காக வெளியில போய் பாக்குறத விட சொந்த தொழிலாவுமே நம்ம ஒரு இது வந்து என்னன்னா அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறதை விட நம்மளே ஒரு இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குது. அது வேற கெத்தும் இருக்குது. அது மாதிரி அதுக்காக தான் இந்த பிரீடுல கரெக்டா இது பண்ணி இது பண்ணியிருக்கேன். சரிங்க. நன்றிங்க.